நாம் இப்படி பரோட்டாவுடன் சால்னாவை மிக்ஸ் செய்து சாப்பிடும் பொழுது ரோட்டுக்கடை பரோட்டா சால்னா போலவே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டிலே சுவையான லேயர் பரோட்டா செய்வதற்கு 2 கப் மைதா மாவை எடுத்து விடலாம். இதனுடன் அரை ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம். நாம் ஜீனி சேர்த்தால்தான் பரோட்டா ப்ரௌன் கலராக அருமையாக வரும். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து விடலாம். நாம் முட்டை சேர்த்தால் தயிர் சேர்க்க தேவையில்லை. 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து தண்ணீர் சேர்த்து தளர்வாக பிசைந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து சப்பாத்தி மாவு பதம் பிசைந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு சாஃப்டாக பிசைந்த பின் 1/4 கப் எண்ணெய் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து விடலாம். எண்ணெய் சேர்த்து 10 நிமிடம் ஊற வைத்தோம் என்றால் பரோட்டா மிக சாஃப்டாக வரும். இந்த அளவு எண்ணெய் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்த பின் 10 நிமிடம் ஊற வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் பரோட்டாவிற்கு எம்டி சால்னா செய்வதற்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். இந்த அளவு தேங்காயுடன் 1 ஸ்பூன் கசகசா, சிறிதளவு முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து விடலாம். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் கடாயில் செய்வதை விட குக்கரில் செய்தோம் என்ற சால்னா மிக சுவையாக வரும். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். நம் சால்னாவிற்கு சற்று அதிகமாக ஊற்றினால் அருமையாக வரும். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை சேர்த்து விடலாம். பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, ஜீரகம் சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுது குழம்பிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் 2 நிமிடம் வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து மிதமான தீயில் நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி இந்த அளவு வதங்கி வரவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. மசாலாக்கள் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் தக்காளியுடன் மசாலா மசிந்து வரவும் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். தேங்காய் விழுது சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து ஊற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும். நன்றாக கொதித்து வரவும் உப்பு சரி பார்த்து 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு கொதித்து வரவும் மல்லி இலை சேர்த்து 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். புதினா இலை இருந்தால் இந்த சமயம் சேர்த்த அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வைத்தாலே சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நன்றாக ஊறிவிட்டது. நாம் சிறு சிறு உருண்டைகளாக போட்டு எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்த மாவு அளவிற்கு 5 உருண்டைகள் வரும். நாம் தேய்த்து விடலாம். மாவில் சிறிது எண்ணெய் தொட்டு மெலிதாக தேய்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மெலிதாக தேய்த்த பின் கத்தியால் கோடுகள் போட்டு விடலாம். நாம் நெருக்கமாக போட வேண்டும். இப்பொழுதுதான் லேயர் லேயராக அருமையாக வரும். கத்தியால் கோடுகள் போட்ட பின் மெதுவாக சுருட்டி விடலாம். நாம் மெதுவாக சுருட்டினால்தான் லேயர் லேயராக அருமையாக வரும். இப்படி வட்டமாக சுற்றி மெதுவாக பிரஸ் செய்து விடலாம். கைகளினாலே மெதுவாக பிரஸ் செய்து தோசை தவாவில் போட்டு எடுத்து விடலாம். தோசை தவா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். பரோட்டாவை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிதமான தீயில் 2 பக்கமும் நன்றாக வேக வைத்து எடுத்து விடலாம். 4 முதல் 5 நிமிடத்தில் 2 பக்கமும் நன்றாக வெந்து வந்துவிடும்.
ஃப்ரெண்ட்ஸ், இதே முறையில் நாம் செய்தோம் என்ற மதுரை பன் பரோட்டா போலவே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லேயர் பரோட்டா அருமையாக ரெடி. ப்ரெஷர் ரிலீஸாக திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சால்னா அருமையாக ரெடி. இந்த அளவு திக்காக இருந்தால்தான் பரோட்டாவுடன் சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்கும். கறிவேப்பிலை தூவி வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான பிளெயின் சால்னா அருமையாக ரெடி. நம் பரோட்டா கடைகளில் கிடைக்கும் சால்னா போலவே மிக சுவையாக இருக்கும். நாம் குக்கரில் செய்தால்தான் இந்த அளவு திக்காக மிக அருமையாக வரும். பரோட்டாவை பரிமாறும் பொழுது நன்றாக உதிர்த்து மேலே சால்னா ஊற்றி சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். பரோட்டாவை உதிர்த்த பின் சால்னா ஊற்றி சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நாம் வீட்டிலே செய்வதால் மிக அருமையாக இருக்கும். நாம் இப்படி பரோட்டாவுடன் சால்னாவை மிக்ஸ் செய்து சாப்பிடும் பொழுது ரோட்டுக்கடை பரோட்டா சால்னா போலவே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பரோட்டா எம்டி சால்னாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.